ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 43 டே 43 43வது நாள். இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். இன்னைக்கு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் போனோம். என் பொண்ணுக்கு நிவிக்கு வந்து ஃபிப் 16 வந்து 6த் பர்த்டே. அதுக்கு பர்ச்சேஸ் பண்றான்ட்டு போனோம். அந்த இன்ட்ரஸ்டிங் திங் அக்ராஸ் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். ப்ராபப்ளி உங்க ஒய்ஃப் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அந்த கூப்பன்ஸ் குடுப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃபார் எவ்ரி ஃபார் எவ்ரி 1500 ஆர் 2000 ஒரு ₹500 டோக்கன் மாரி கூப்பன் வந்து நம்ம பைபேக் மாரி நீங்க அது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடோட அந்த ஸ்டாம்ப் அடிச்சு தருவாங்க. அத நீங்க அந்த டயத்துக்குள்ள இன்னொரு வாட்டி நீங்க 1500க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, அந்த 500 கழிஞ்சிரும். ஆ முன்னாடி நெறைய வாட்டி இந்த கூப்பன்ஸ் நெறைய வீட்ல கெடக்கும். நான் அவ்வளவா இது வந்து ஒரு ஸ்கேம் மாரி தான் நெனப்பேன். அண்ட் ஆ நம்ம எக்ஸ்ட்ரா பிரைசிங் வச்சிருப்பாங்க. அது அதுல டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அப்படின்ற மாரியான இருக்கு. ஆ ஆனா இன்னைக்கு பார்த்தா நம்ம கரெக்ட்டான ஒரு என்ன நீடுக்கு தேவையானத நம்ம பர்ச்சேஸ் பண்றப்போ, இந்த கூப்பன்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த அந்த நீட் நமக்கு வர நீட் அப்போ இந்த இந்த கூப்பன்ஸ் கரெக்ட்டான அந்த டைம் பீரியட்ல இருந்துச்சுன்னா, நம்ம பயன்படுத்திக்கிட்டது ஒரு ₹1500 கிட்ட இன்னைக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் நமக்கு நம்மளும் குவாலிட்டியான ட்ரெஸ் தான் கரெக்ட்டான அதுக்கு உண்டான பிரைஸ் தான் குடுத்த மாரி இருந்துச்சு. ப்ராபப்ளி ஒரு ₹500 எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் இருந்தாலுமே இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் வந்து எப்படி ஃபுட்ஃபால்ஸ ரொட்டேஷன்லயே வச்சுக்கிறது. அண்ட் நெறைய பேரு லேடீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த கூப்பன் வந்து இந்த டயத்துக்குள்ள முடிய போகுது. இதுக்குள்ள போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துரணும். அந்த பர்ச்சேஸ் பண்ண போனாலுமே நம்ம மினிமம் ஒரு ₹1500 மேல பண்ணா தான் இந்த கூப்பன் வந்து நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ அது மூலியமாவும் அவங்க ஒரு ஆவரேஜ் சேல்ஸ் ஒரு கவுண்ட் வச்சுக்கிறாங்க. அ அண்ட் அப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட்டுக்கு உண்டான கூப்பன்ஸ் திருப்பி தராங்க. அதுக்கு அடுத்த மாசத்துலருந்து நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ ஒரு ரவுண்ட் த கிளாக் வந்து கஸ்டமர்ஸ வந்து அந்த ஃபுட் அ ஃபுட்ஃபால வந்து எல்லா ஸ்டோர்ஸ்லயும் வச்சுக்கிற மாரி, அதுவும் சிங்கிள் ஸ்டோர் இல்லாம நீங்க எந்த ஊர்ல எங்க ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் போனாலுமே மென்ஸ், ஜூனியர்ஸ், வுமென்ஸ் எங்க போனாலுமே ஆ இத யூஸ் பண்ற மாரி. ஸோ நீங்க எங்கேயாவது ஒரு அவுட் ஸ்டேஷன்ல ஒரு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் போனாலும் அந்த கூப்பன் அங்க முடிய போற நேரத்தில நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட, நீங்க அத அவைல் பண்ணிக்கலான்ற மாரியான சூழ்நிலை வச்சிருக்காங்க. அண்ட் 5000 மேலனா ஒரு கிஃப்ட் அ ஹாட் பாக்ஸு, ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் கிஃப்ட்டா வச்சிருக்காங்க. அண்ட் அந்த பிரைசிங் மாடல் தான் ஒரு விசித்திரமா இருக்கும். எப்படி இவங்க எல்லாமே நம்ம நோட்டீஸ் பண்றப்போ, இது ஏன் இவங்க பண்றாங்க? இதனால இவங்களுக்கு என்ன கிடைக்குது? நம்மகிட்ட என்ன இதனால எடுத்துக்கிட்டாங்க? அப்படின்ற மாரி யோசிப்பேன். ஆனா, ஒரு ரீசனபிளா தான் எல்லாமே நடக்குது. நம்ம நெனைக்கிறோம், ஆ யார்றா அவன்? எப்படி இவனால முடியுது? கடைய குளோஸ் பண்ணிட்டு போறான், இப்படி ஆஃபர் குடுத்தா அப்படின்ற மாரி இல்ல. இவ்வளோ ஒரு பிராண்ட் மத்த கடை ஒரு ஆரம்பத்தில இருக்கிறவங்க இந்த மாரி பண்ணி குளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கரெக்ட்டான பிரைசிங் மாடல் அவங்களுக்கு தெரியாததுனால. ஆனா, இந்த மாரி ரிலையன்ஸ் இந்த மாரி ஒரு ரீட்டெயில் ஜெயண்ட்ஸ்லாம் இவங்க வந்து ஒரு ஒரு அவங்க ஒரு அந்த எம்பிஏ செட் ஆஃப் பூலே வச்சிருப்பாங்க. ஆ அந்த படிச்ச அறிவு அந்த ஹெச்ஆர் மேனேஜ்மென்ட் எல்லாத்துலயும் அந்த ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில எம்பிஏ பண்ணவங்கள அவங்க ஐஐஎம்ல அத ஹையர் பண்ணி, இந்த எப்படி எந்தெந்த ஸ்டோருக்கு என்ன மாரி பிரைஸ் மாடல் வச்சு என்ன மாரி டிஸ்கவுண்ட்ஸ் அவைல் பண்ணா என்ன மாரியான ஃபுட்ஃபால் அதிகமாகுன்ற ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டோரே ஓப்பன் பண்றாங்க. அண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து அத மந்த்லி என்ன ரிசர்ச் ஆகுது. ரிசர்ச் பண்ணி எப்படி இத கன்டின்யூ பண்றது? என்ன மாரியான எஸ்ஓபி ஃபார்முலேட் பண்றது? அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க கேரி அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரவுண்ட் த கிளாக். ஒரு பேக் சைடு ஒரு பேக் எண்ட் டீம் வந்து இதுக்கு ஃபுல் அ இது இருப்பாங்க. இத பார்த்துட்டு ஒரு நார்மல் பிசினஸ்மேன் ஒரு குளோத்திங் பிசினஸ் வச்சிருக்கவங்க, இது மாரி ஒரு இத கேள்விப்படுறாங்கன்னா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க? ஸோ இத மேம்போக்கா மே மே மேல மேல தெரியிற விஷயம் மாரி இந்த கூப்பன் குடுத்து, அடுத்த மாசமும் வர வைக்கிற மாரியான கூப்பன் குடுத்து, இப்படி ஆயி ஒரு ரூ. 1000க்கு பர்ச்சேஸ் பண்ற மாரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி, அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் குடுத்து, இப்படி பண்ணி, இப்படி நம்மவும் பண்ணலான்ட்டு, அவங்க அத அந்த கடையில பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாரி இ இது ரீச் ஆகும். ஆனா, அவங்க என்ன பிரைஸ் பாயிண்ட்ல என்ன மாரி கிளாத்ஸ் ப்ரொக்யூர் பண்றாங்கன்ற விஷயத்துலருந்து, அவங்க ரிலையன்ஸ்னா இப்போ ஹோல்சேல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரூ. 200க்கு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஒரு ஷர்ட் வந்து ப்ரொக்யூர் பண்றாங்கன்னா, அவங்க ஒரு பிரைஸ் பாயிண்ட் வந்து ஒரு 9999
நான் 999 அந்த மாரி ஒரு ₹1000 ஒரு ஆவரேஜா ஒரு 500, 600 நெட் ப்ராஃபிட் கிடைக்கிற மாரியான இது வைப்பாங்க. ஒரு ரீட்டெயில் ஷாப்ஸ் அந்த மாரி வைக்க முடியாது. அந்த மாரி பிரைஸ் ரேஞ்ச் இப்ப அவங்க பல்க்கா வாங்குறதுனால ஒரு ரூ. 200 ரேஞ்சுக்கு நல்ல குவாலிட்டி எடுக்க முடியும். இப்ப நீங்க போயிட்டுனீங்கன்னா, அதே இது நீங்க ஒரு 500 குடுத்தா தான் உங்களுக்கு கிடைக்கிற மாரியான சூழ்நிலை இருக்கும். அதிலிருந்து நீங்க திருப்பி அவங்க விக்கிற மாரியே நீங்க 999க்கு வித்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த 300 நெட்டா கூட கிடைக்காது. இந்த மாரி ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நீங்க பண்ணி மார்க்கெட்டிங்ல கஸ்டமர் அக்விசிஷன் இப்போ புதுசா ஒரு டெர்ம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாரி ஏன் பிசினஸ் நல்லா போல? கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்‌டுக்கு நெறைய செலவு பண்ணிட்டோம். அதனால பிசினஸ் வந்து இதாயிருச்சு. இப்போ நெறைய வர ஸ்டார்ட் அப்புக்கு இது ஒரு பெரிய ஒரு அ எக்ஸாம்பிளா அமையும். அண்ட் பெரிய பெரிய பிராண்டே வந்து இப்போ நீங்க Zepto, Blinkitலாம் இருக்கு. Swiggy இவங்க எல்லாமே எல்லா பொருளும் மளிகை ஐட்டத்தும் எல்லாமே விக்கிறாங்க. ஏன் அவங்க வந்து துணியில இறங்கல? மே மேஜரா வந்து இந்த D2C பிராண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து மெயின் ஒரு பிரச்சனை என்ன வரும்னா, ரிட்டர்ன்ஸ் தான் அதிகமா இருக்கும். ரிட்டர்ன் அனுப்புவாங்க. அதுக்குன்னே ஒரு மேனேஜ்மென்ட் பண்ற மாரியான ஒரு டீம் செட் பண்றதுக்குன்னே அவங்களுக்கு ஒரு தலைவலியா இருக்கும். இப்போ ஒரு நெறைய பேரு ஏன் ரிட்டர்ன் பண்றாங்கன்னா, அவங்க ஃபிட் சரியில்ல. நம்ம பார்த்த மாரி ப்ராடக்ட் வரல. நெறைய நெறைய காரணம் இருக்கு. ஹரியானால ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, 1 வருஷமாவே இப்ப இப்ப ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வருதுன்னா, ஒரு பொண்ணு அந்த பிள்ளை ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்றாங்க. அத அந்த ஃபங்ஷனுக்கு போட்டு போயிட்டு வந்துட்டு, அது 15 டே ரீப்ளேஸ்மென்ட் பாலிசின்ற மாரிலாம் இருக்கு நெறைய வெப்சைட்ல. அத அப்படியே அவைல் பண்ணிக்கிட்டு, அந்த ட்ரெஸ்ஸ நீட்டா இது பண்ணி திருப்பி குடுத்துட்டு, திருப்பி அது அந்த அமௌண்ட் வந்து அந்த பைபேக் இது மாரி அந்த வெப்சைட்லயே ஆட் ஆயிக்கும் அவங்க அக்கவுண்ட்ல. திருப்பி வேற ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி, வேற இது ரிட்டர்ன் பண்றது. இப்படியும் நடந்திருக்கு. ஒரு ஸ்கேம் நடக்குது. ஒரு சாதாரண ஒரு அ க ஆன்லைன் B2C பிசினஸ் வந்து கிளாத்திங்ல பண்றது ரொம்ப ஒரு ஜெயண்ட்டால மட்டும் தான் முடியுன்ற சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கு. அண்ட் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஷூஸ்ல கூட பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது. இப்போ கிராக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட அந்த அந்த குவாலிட்டி வந்து சுப்பீரியரா இருக்கும். ஒரு 5000, 4000 ரேஞ்சுல அதோட ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்கும். அதே இது கிராக்ஸ்ன்னு போட்டு நீங்க ஒரு 200, 300 ப்ரொக்யூர் பண்ற மாரி ஒரு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பின்னு. ஆ இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த கிராக்ஸ் கம்பெனில இப்போ நம்ம Flipkartல கிராக்ஸ்ன்னு ஆர்டர் பண்றோம். அந்த கிராக்ஸ்ன்னு வருது. இவங்க என்ன பண்றாங்க, வெளியில போயிட்டு அந்த 200, 300க்கு சிமிலரா இருக்கிறத அப்படியே ப்ரொக்யூர் பண்ணி, அத ரிட்டர்ன் அனுப்பிச்சு, இத செகண்ட் மார்க்கெட்ல விக்கிற மாரியான சூழ்நிலையும் மார்க்கெட் உருவாகிட்டு வருதுன்ற ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஸோ என்ன டெக்னாலஜி, என்ன மாரியான மார்க்கெட்டிங் என்ன பண்ணாலுமே, ஒரு செட் ஆஃப் பீப்பிள் நம்ம இந்த டெவலப்பிங் கண்ட்ரினால அந்த இப்ப ஆ ஒரு சில செட் ஆஃப் ஒரு பீப்பிள் வந்து இப்படி ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சு அத ஒரு ஸ்கேம் பண்றதுக்குன்னே அ ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ அதிலிருந்து அவங்க டெவலப் ஆறதுக்கு இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா மேன் பவர் ஒரு மனி பவர் எல்லாமே தேவைப்படுறதுனால பாதி பேர் நடுவுலயே கேன்சல் பண்ணிடுறாங்க எல்லாத்தையுமே. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் தி டெக்ஸ்டைல் பிசினஸ். இன்னைக்கு இந்த பர்ச்சேஸ் போனதுனால இந்த இதெல்லாம் பார்த்தேன். ஸோ, இதே இன்னைக்கு ஷேர் பண்ணலாம். நம்ம இதில என்ன நினைக்கிறோம் அப்படின்ற மாரியான இத வச்சுக்கிட்டேன். அண்டு திருப்பி இப்போ நாங்க பர்ச்சேஸ் பண்ணா திருப்பி 2 கூப்பன் குடுத்துருக்காங்க. அது வந்து எப்பன்னா அடுத்த மாசம் ஆ 20த்துலருந்து அதுக்கு அடுத்த மாசம் 16த்துக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி. இப்ப நம்ம உடனேவும் யூஸ் பண்ண முடியாது. இப்ப நாளைக்கே இன்னொரு ட்ரெஸ் நீங்க ப இது பண்ணாலுமே, நீங்க அத யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ வந்து இது எப்படியான மாடல்னா, நீங்க வந்து அந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்குள்ளேயே உங்க பர்ச்சேஸ வச்சுக்கிற மாரியான சூழ்நிலை உருவாக்குறாங்க. நம்ம ஒரு வேற டெக்ஸ்டைல் ஷாப்ஸ்க்கு போகாத மாரி, ஆ நம்ம பேசிக் இந்தியன் மைண்ட் செட் வந்து ஒரு ரூ. 500 கூட நம்ம வீணடிச்சிடக்கூடாது அப்படின்ற மாரியான ஒரு ஒரு ரிப்போர்ட் மூலியமா அவங்க கலெக்ட் பண்ணி, இந்த இத ஒரு சென்டிமென்டல் அப்ரோச் மாரி அனாலிசிஸ் மாரி பண்ணி, எந்தெந்த மாரியான ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல என்னென்ன மாரியான கம்யூனிட்டி பீப்பிள் எங்கெங்க இருக்காங்க, அந்தந்த ஸ்டோர்ல அந்தந்த கம்யூனிட்டி பீப்பிளுக்கு ஏத்த மாரியான ஒரு ஸ்டாக்குலருந்து எல்லாமே இப்போ வந்து ஒரு டெக்னாலஜி மூலியமா ஒரு டெவலப் பண்ணி ஒரு எஸ்ஓபி மாரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஆ வால்மார்ட் ஓனர் வந்து அப்படிதான் 1970ஸ், 80ஸ்லயே அவர் வந்து அவரோட எல்லா ஸ்டோரையுமே கனெக்ட் பண்ற மாரி சேட்டிலைட் தனியா அதுக்குன்னு ஒரு சேட்டிலைட் அனுப்பிச்சு ஒரு ஆ எல்லாமே எல்லா சிஸ்டத்தோடையும் சேர்த்து வச்ச மாரியான ஒரு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணாரு அப்படின்னு அவர் புக்ல எழுதியிருப்பாரு.
அ அந்த அவர் வந்து மத்தவங்கலாம் ஒரு டெக்னாலஜி அவங்க பிசினஸ்ல இருக்க ஒரு டெக்னாலஜிக்கு இன்வெஸ்ட் பண்றத தயங்கிட்டு இருக்கப்போ, அவரு வந்து நம்ம இதில தான் இனிமேல் இருக்க போறோம். நம்ம ஆரை எவ்வளோ சீக்கிரம் இத நம்ம நடைமுறைப்படுத்திட்டு கொண்டு வரோமோ, அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பாசிட்டிவா தான் அமையுன்ற ஒரு சிந்தனைய ஏற்படுத்திக்கிட்டு, அத வளர்ந்து வரும் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே அத பண்ணிட்டோம்னா, நம்ம வளர்ந்து வரப்போ அதுக்குன்னு ஒரு 2 வருஷம் வீணடிக்க தேவையில்லன்ற ஒரு சிந்தனை அவர் சொல்லியிருப்பாரு. அ இப்ப நம்ம எந்த பிசினஸ் நீங்க பண்ணியிருந்தாலுமே, அதுக்கு ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது. அதுக்கு ஒரு 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 ஆர்&டில ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு, இல்ல ஒரு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படுது, ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. எதுனாலுமே நீங்க அத உடனே அத பண்ணிருங்க. பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதனால ஒரு நட்டமடைய வாய்ப்பே இல்ல. அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்மென்ட்டா இப்போ ஒண்ணுல தைரியமா நம்ம இறங்கி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டாவே, நம்ம அது மூலியமா இத இத எப்படியாவது உபயோகப்படுத்தணுன்ற சிந்தனை தான் இருக்கும். அது மூலியமா கண்டிப்பா நமக்கு வந்து பிசினஸ் பெருகிட்டு தான் போகும். ஆ அதோட நம்ம அத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க காரணம், எ இருக்கிற செலவுல இது ஒரு செலவா நம்ம ஏன் பண்ணணும்? அப்படின்ற சிந்தனை அடிக்கடி இந்த மிடில் கிளாஸ் பிசினஸ் மேனுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கும். ஸோ, அதெல்லாம் இது இல்லாம நீங்க என்ன தேவைப்படுதோ, அது அத்தியாவசியமா இருந்தா கண்டிப்பா எல்லாமே அந்த பிசினஸ்க்கு உண்டானத கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, அது வாழ்நாள் முழுவதும் நமக்கு கூடயே இருக்க போதுன்றப்ப, நம்மளும் அந்த ஓட்டத்துல தான் இருக்க போறோன்றப்ப, அந்த ஒரு முதலீடு வந்து நமக்கு வீண் போகாது. ஸோ, கீப் தட் இன் மைண்ட் அண்ட் இன்னைக்கு தீஸ் ஆர் தி திங்ஸ் ஐ விஷ் டு ஷேர் அண்ட் ஐ ஹேவ் ஷேர்ட். எண்ணங்கள தெளிவா வச்சுக்கோங்க. நல்லதே சிந்தியுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம். ராதே ராதே. அண்ட் ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.